ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைனா எப்போயுமே நான்வெஜ் எடுப்பாங்களே, ஞாயிற்றுக்கிழமை தாங்க நம்ம ஒரு நான்வெஜ் எடுத்து நம்ம வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு நம்ம மட்டன் தாங்க எடுத்தோம். ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் நம்ம எடுத்து வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னால நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஓகே, ஒவ்வொன்றா செய்ய நம்ம வந்து வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்க ஒரு ஆள், சமையல் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு அக்கா வந்து சமையல் செய்ய விட்டேன். நான் வந்து வீடியோ எடுக்க விட்டு பார்த்தேங்க. இதில் கடைசியாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கிறதே அக்கா மறந்துட்டாங்க. ஆமாங்க, அது என்ன அது அப்படின்னு நம்ம கடைசியாக சொல்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டன் வந்து மட்டனுக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து, சோம்பு, மிளகு, சீரகம்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோங்க. வறுத்து இதை மசாலா நம்ம இப்போ சேர்க்கணும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கசகசா தான் நம்ம சேர்த்துருக்கோம். கசகசா சேர்த்து நம்ம நல்லா வறுப்படணும். அந்த பொரியும் போது பார்த்திங்கன்னா பொரி மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடும். கசகசா வந்து பாருங்கள், நல்லா பொரியுது. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து அரைக்கிறதோட இது பொடியாக செஞ்சு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துக்கிட்டு இதில் பட்டை வகை எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. பட்டை வகை சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறிந்த டக்குனுங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பொரிய ஆரம்பிக்குது. பட்டை கிராம்லாம் பொரிய ஆரம்பிக்குது. நம்ம எப்போதுமே இங்கே நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சரி, நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செய்யறதுல அதே ஒரு தனி சுவை தாங்க. ஆமாங்க, நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோங்க. இதில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா வணங்கிடும். அடுத்தா பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வணங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான்ப்பா நான் சேர்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே எண்ணெய் வந்து ஊற்றின உடனே டக்குன்னு நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவாங்க. அப்படியே சேர்க்கவே கூடாதுங்க. நம்ம இதேமாரி வெங்காயம் கொட்டினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா இருக்கும் குழம்பும். அதுக்காகவே நம்ம வந்து சேர்த்தாச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி ஒட்டி தக்காளி நல்லா மகிழுங்க. ஆமாங்க, தக்காளி நல்லா மஞ்சி வந்துடணும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வாசம் வருது. இஞ்சி பூண்டு போட்டாவே நல்லா கறி குழம்பு வாசம் வந்துருச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கல் உப்பு தான் சேர்க்குறோம். கல் உப்பு வந்து கொஞ்சம் தான் போடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்குறோம். அதுக்காக கல் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வணங்கிடும். அதுக்காகவே நம்ம வந்து கல் உப்பு வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம், அதிகமாக சேர்க்கல. குழம்புக்கு தேவையான உப்பு வந்து அடுத்தது தான் நம்ம சேர்க்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆவி பறக்க நல்ல மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் தாங்க இறக்குறோம். மட்டனை இறக்கிட்டு நல்லா கிளறி விடணுங்க. பாருங்கள், மட்டன் வந்து நம்ம இப்போ 1 கிலோ எடுத்துருக்கோம். மட்டன் வந்து 1 கிலோ எடுத்து நல்ல வெங்காயம் தக்காளியோடு நல்லா வணங்கி விடணும். எப்படி தான் நம்ம மட்டன் எடுத்தாலும் அங்கே அந்த பொசுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா, ஆமாங்க, கொஞ்சம் நேரம் ஆனிச்சுன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், எப்போவுமே நான்வெஜ் எடுத்தாவே மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல், அதாவது பேட்ஸ், அந்த ரத்த ஸ்மெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம ரத்த ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நிறையவே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மூடி வச்சுருந்தோம். ஓகேங்களா? அப்போ வணங்க விட்டணும், மூடி வச்சுருந்தோம். தண்ணி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்ம வந்து தண்ணியே ஊற்றலைங்க, இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம நிறைய பேர் இருக்கிறனால அந்த குழம்பு பத்தாது. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விடுங்க. தண்ணியோடையே அது கம்மன்னு வாசம் சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம நல்லா வீடியோ போயிட்டே இருந்தது. கடைசியாக அக்கா வந்து குழப்பி விட்டாங்க. இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா இதுக்கு மிளகாய் தூள் தான் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா
தண்ணி ஏற்கனவே கறியில் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம கறிக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்தாச்சு. மட்டன் குழம்புக்கு எந்த அளவுக்கு நம்ம தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் வந்து இப்பயே ஊற்றிடக்கூடாது. ஏன்னா கிடாக்கறி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் புளி கரைச்சி ஊற்றுறதுனா இப்போக்கி போடக்கூடாதுங்க. இப்போ குழம்புக்கு நம்ம உப்பு வந்து பத்தலை, அதனால் மறுபடியும் உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உப்பு காரம் போட்டுக்கிட்டால் போதுமானது. இப்போ மட்டன் மசாலா வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த பொடியெலாம் போட்டாச்சு. பொடி போட்டு இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலையும் கொட்டிட்டாங்க. ஆமாங்க, நம்ம வீடியோ எடுக்கிறதே அக்கா மறந்துட்டாங்க. ஐயோ நீ வீடியோ எடுக்கிறியா, நான் ஞாபகம் இல்லாமல் எல்லாத்தையும் கொட்டிட்டேனே அப்படிங்கிற மாதிரி எடுத்தாச்சு. ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுங்க. நம்ம வெளியே வந்து ஒரு வேலை இருக்குது, நம்ம வெளியே ஓடி விட்டாங்க. இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு கம்முன்னு விட்டுட்டேன். ஆனால் வந்து அவங்க ஊற்றிட்டாங்க. பார்த்தீங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சது வந்து நம்ம வந்து ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு குழம்பு வச்சுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பண்ணி நம்ம மட்டன் குழம்புக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அது சேர்த்துட்டாங்க. சேர்த்து எல்லாம் ஒன்றா விட்டு கிண்டி வச்சுட்டாங்க. என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க, வீடியோ எடுக்க முடியலையே அப்படின்னு சாரி அப்படின்னு விட்டாங்க. அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப சொதப்பலாயிடுச்சு. கடைசியில் வீடியோ எடுக்கும் போது மறந்துட்டேன் அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லிட்டாங்க. ஓகேங்க, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.